பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் மீனாவை வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. மீனா மேலே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே கோவத்தோடு இருக்காங்க. நீ இப்படியெல்லாம் செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மொத்த குடும்பத்தையும் தூக்கிட்டு போய் ஜெயிலில் வச்சாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த மயிலுக்கு நீ வேலை வாங்கி கொடுத்துருக்க, என்ன நினச்சி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததா என்னப்பா வீட்டில் எதையும் சொல்லக்கூடாது, வீட்டு பேச்சை மதிக்கக்கூடாதுன்னு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கேட்கவும், இல்லை மாமா நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து சூசைட் பண்ணிக்க போனது. அதுக்கு அடுத்ததா நம்ம மயிலுக்கு வேலை வாங்கி கொடுத்தது, மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. இதை கேட்டோன்னு மற்ற பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த எங்கள் கிட்ட சொல்லனாலையும் பரவாயில்ல, நீ சரவணன் கிட்ட சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சரவணன் மாமாவை கோயிலுக்கு வர வச்சு மயிலக்கா கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த சொன்னாங்க. ஆனால் சரவணன் மாமா இந்த குழந்தை என்னோடதே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு மொத்த குடும்பமும் ஷாக் ஆகுறாங்க. உடனே சரவணன் வந்து வீட்டுக்கு வர சொல்லி எல்லாருமே ரொம்பவே கோவத்தோடு இருக்காங்க. சரவணனை பார்த்த உடனே கோமதி இருந்துட்டு ஓங்கி கன்னத்திலே பலர்னு விடுறாங்க. எப்படா உன் வாயிலேருந்து ஒரு பொண்ணை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. ஒரு பக்கம் கோர்ட்டில் டிவோர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் தங்கமயில் வந்து கர்ப்பமாக இருக்கு, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்விக்குறியாக இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.